Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன் எண்டு வரைக்கும். நீங்கள் இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறது, தென் எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர்லாம் வந்துட்டு லைனாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் யாரை வச்சு ரீட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் இருக்க இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா இமேஜஸுமே வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் லைனாக வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் 3 எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு எந்த இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா 3 டாட் காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். அது ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பிக் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வரைக்கும் இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10.20 செகண்ட் வரைக்கும் இந்த எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ண முடியும். ஓகே, 10.20 செகண்ட் வரைக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு 10.20 செகண்ட் டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10.20 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 10.20 செகண்டுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. ஸோ ஒரு இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த இமேஜ் எம்டியாக விட்டுருங்க. ஸோ அதுக்கு அடுத்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இமேஜ் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எம்டியாக விட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப நான் வந்துட்டு நடுவில் எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் இந்த தேர்ட் எஃபர்ட்டை. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக 10.20லேருந்து நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு எம்டியாக விட சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த இமேஜெலாம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த எஃபர்ட் வந்து நம்ம செகண்ட் பேஸ்ட் பண்ணோம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இந்த இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நம்ம எம்டியாக விட்டுருப்போம் இல்லையா. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம செகண்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம். தேர்ட் வந்துட்டு எம்டியாக விட்டுருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு எம்டியாக இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு எம்டியாக இருக்கும் ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, மூணு எஃபோர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கரெக்டான டியூரேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். கரெக்டாக வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.